பரிசுத்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கத்தோலிக்க விசுவாசத்தை குறித்து தெரிந்து கொள்ள போகிறோம். அதை ஒரு ஃபாதர் ஐயா நமக்கு விளக்குறாப்புல. அதுவும் எப்படி விளக்குறாப்புல அப்படின்னா, சபைகளுக்கு சவுக்கடி பதில், பிற சபைகளுக்கு சவுக்கடி பதில் அப்படின்னு ஆரம்பமே அமர்க்களமாக ஆரம்பிக்கிறாப்புல. டைட்டிலே கொடுத்துருக்குறாங்க. யார் அந்த சவுக்கடி கொடுக்கறது அப்படின்னா, ஃபாதர் அருள்மணி அப்படிங்கிறவருங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னையா ஃபாதர்னு சொல்கிறீங்க, அப்புறம் அருள் கொடுப்பாருன்னு சொல்கிறீங்க, பேரே அருள். நம்ம போப்பையாவெலாம் அருள் கொடுப்பாப்புல எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு. அந்த மாதிரி சரி, இவர் எப்படிப்பட்டவர்னு தெரியல, ஆனால் அருள் கொடுக்குறவர்னு சொன்னாங்க. பேரே அருள்னு இருக்கு, ஆனால் கொடுக்கறது சவுக்கடி அப்படின்னு சொன்னாங்க. என்னையா இது அதிசயமாக இருக்கு அப்படின்னு எங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சிரிக்கிறதா அழுகிறதா வேதனைப்படுறதா அப்படின்னு ஒன்றும் புரியலை. நம்ம இந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தையே பார்த்து இதை விட்டுவிட்டோம். இதுவும் 4ஆம் நூற்றாண்டு சித்தாந்தம்னு சொல்கிறாங்க. அப்புறம் போப்பையாவுடைய மதம்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் போப்பையாவுக்கு தான் இந்த வேதாகமத்தில் இருக்கிற வசனங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா, மற்ற யாரும் கொடுக்கக்கூடாதான். அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ஒரு விஷயம்லாம் இருக்கான். சரி, நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த வீடியோ பதிவை முழுசாக 5 நிமிஷமாக இல்லைன்னா 10 நிமிஷமாக தான் பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டால் ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம ஃபாதர் ஐயா நமக்கு சொல்லியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த ஒரு வீடியோவே போதும் கத்தோலிக்க விசுவாசம்னா என்ன அப்படிங்கிறத என்ன இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். விசேஷமாக கத்தோலிக்க ஃபாதர்கள் வேத வசனங்களுக்கு எப்பேற்பட்ட விளக்கங்களை கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும் பொழுது தயவு செஞ்சு நீங்கள் சிரிக்கக்கூடாது. என்ன மாதிரி அதிசயிக்கணும், ஆச்சரியப்படணும். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம நேரடியாக வீடியோவுக்கு போவோம். இந்த தம்பி தான் கேள்வி கேட்குறாப்புல, நம்ம ஃபாதர் ஐயா பதில் சொல்கிறாப்புல. என்ன கேட்குறாப்புல, அங்கே என்ன பதில் வருது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். தம்பி கேளுங்க தம்பி. ஸ்பீக்கிங் கிராஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு கூட ஃபாதர் அருள்மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர் கூட நிறைய விஷயங்கள் கிறிஸ்தவ இறையியல் சார்ந்து பேச இருக்கிறோம். வாருங்கள் இருக்கிறேன். ஃபாதர் பிரைஸ் தி லார்ட். வணக்கம். பிரைஸ் தி லார்ட். வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? கடவுள் கிருபையில நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த ஸ்பீக்கிங் கிராஸ் சேனல் வழியாக உங்களை நேர்காணல் செய்யறது, தொடர்ந்து நிறைய விஷயங்களை, நிறைய தெளிவுகளை இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக நம்ம மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற நம்பிக்கை. அதான் நிறைய தெளிவுகளை மக்களுக்கு கொடுக்க போறாங்க. தெளிவா இருந்து கேட்டுக்கங்க. சொல்லுங்க தம்பி. உங்ககிட்ட அந்த நேர்காணலை ஆரம்பிக்கிறோம். உங்களுடைய பிரசங்கங்கள் நிறைய சமூக வலைதளங்கள்ல நிறைய வைரல் ஆகும். ஷார்ட்ஸ் அல்லது யூடியூப் வீடியோஸ் கத்தோலிக்கர்கள் மத்தியில மட்டுமல்லாம பிரிவினை சபைகள் சார்ந்தவங்க கிட்ட கூட அது மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும். பாரியா, அப்ப நம்ம பாதிரியா சாதாரண ஆள் இல்லைங்க. கத்தோலிக்கர்கள்ட்ட மட்டும் இல்லைங்களாம், பிற சபையினற்றையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கான். இப்போதான் இந்த விஷயத்தை நான் முதல்ல கேள்விப்படுறேன். என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, எப்படியெல்லாம் இவர் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாப்ல அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கேளுங்க தம்பி. சார்ந்து கிறிஸ்தவ மக்கள், குறிப்பாக கத்தோலிக்க மக்கள் குழம்பி போகக்கூடிய, விவிலியம் படிக்கும் பொழுது தடுமாறக்கூடிய அல்லது விசுவாச கோட்பாட்டுகளை பின்பற்றும் பொழுது கொஞ்சம் மிஸ் ஆகக்கூடிய சில விஷயம். அப்ப என்னதான் இருந்தாலும், போப்பையாவே மத தலைவராக இருந்தாலும், கத்தோலிக்கர்கள் அந்த விவிலியத்தை, அவங்க கையில் இருக்கிற விவிலியத்தை படிக்கும் பொழுது 3 விதமான பிரச்சனைகள் அவங்களுக்கு உண்டாகுதான். முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா குழப்பம். 2வது பிரச்சனை என்ன அப்படின்னா தடுமாற்றமா, படிக்கிறதுலே தடுமாற்றம். 3வது என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு உணர்வு உண்டாகுதான். என்ன உணர்வு அப்படின்னா, ஏதோ மிஸ் ஆகுது, அது பெர்ஃபெக்டா இல்லை, ஏதோ ஒரு சம்பவம் மிஸ் ஆகுது அப்படிங்கிற உணர்வு கத்தோலிக்கர் மத்தியில் இருக்குதான். அப்போ இந்த குழப்பத்துக்கும் இந்த தடுமாற்றத்துக்கும் ஏதோ ஒரு மிஸ் ஆகுது இல்லை, அந்த விஷயத்துக்கும் அதிசயமான ஒரு விளக்கத்தை ஐயா விசித்திரமான வேத வசனத்தோட சொல்ல போறாரு, பதில் கொடுக்க போறாரு. தயவு செஞ்சு கேளுங்க. கேளுங்க தம்பி. இன்னும் கேட்டு தெளிவு பெறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஒவ்வொன்றா நம்ம பேசுவோம். முதல்ல பெண்டிகாஸ்ட் பீப்புள் அல்லது பிரிவினை சபைகள் நம்மள அட்டாக் பண்ணணும்னா எடுக்கக்கூடிய முதல் ஆயுதம் சிலை வழிபாடு, ஐடல் வர்ஷிப்பர்ஸ், விக்கிரக ஆராதனைக்காரர்கள். நீங்க விக்கிரக ஆராதனைக்காரங்க, பைபிள் படி தப்பு, நீங்க எல்லாம் கிறிஸ்துவுக்கு எதிரானவங்க, யாரு இறைவனுக்கு எதிரானவங்கன்னு சொல்லுவாங்க. இது நம்ம கத்தோலிக்கர்கள் படிக்கிறப்ப அவங்களுக்கும் இந்த டவுட் காமனா வருது. அப்ப கத்தோலிக்கர்களுக்கு காமனாவே இந்த டவுட் இருந்துகிட்டு தான் இருக்கு, போக மாட்டேங்குது. ஐயா தான் இன்னைக்கு தெளிவுபடுத்த போறாப்ல. சொல்லுங்க தம்பி. இப்ப நான் உங்ககிட்ட டைரக்டா கேக்குறேன். கடவுள் 10 கட்டளையில முதன்மை கட்டளையாக தெளிவா சொல்லிட்டார், யாதொன்றின் ஓவியத்தையோ உருவத்தையோ சிலைகளையோ உண்டாக்கவே வேணாம், வழிபட வேண்டாம். ஃபர்ஸ்ட் உண்டாக்கவே வேணும். அப்படி இருக்கிறப்ப கத்தோலிக்கர்களாகிய நமக்கு உருவங்களோ சொரூபங்களோ சிலைகளோ தேவையா?
அதான் அதிசயமான கேள்வி தான், அற்புதமான கேள்வி. நிறைய பேர் என்ன கேட்டு கத்தோலிக்க மக்கள் இந்த கேள்வியை தான் கேட்குறாங்களாம். எதுக்கியா தேவையில்லாமல் சிலைகளையும் உருவங்களையும் அங்கங்கே வச்சுக்கிட்டு அதை தொழுது கொண்டுக்கிட்டு அதுக்கு மாலை போட்டுக்கிட்டு மரியாதை பண்ணிக்கிட்டு விளக்கு ஏற்றிக்கிட்டு அப்புறம் தூபம் ஏற்றிக்கிட்டு அப்புறம் பூஜை செஞ்சுக்கிட்டு அப்புறம் அதை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு வீதி வீதியாக நடந்து போய் இதெல்லாம் எதுக்கு? இதையெல்லாம் இயேசுநாதர் செய்ய சொன்னாரா அப்படிங்கிற மாதிரி கேள்வி பைபிள் செய்ய சொல்லியிருக்கா? ஆதி அப்போஸ்தலர்கள் இதையெல்லாம் செஞ்சாங்களா? இல்லை மிஷினரிமார்கள் வந்தாவது இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்களா அப்படின்னு கேட்குறாப்புல. அப்போ அதுக்கு அதிசயமான பதிலாக ஐயா சொல்லுவார். சொல்லுங்க ஐயா. உங்களுடைய நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்க ஐயா. முதல்ல பிரிவினை சபை அப்படின்னு சொல்றதை விட பிற சபைகள் என்று சொல்வது நல்லது. சில இடங்கள்ல நானே என்னை அறியாம பிரிவினை சபைகள்னு பயன்படுத்தியிருக்கிறேன். ஓஹோ. ஆனா கொஞ்சம் கான்சியஸா இருக்கும்போது அதை பிற சபைகள்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ ஐயா வந்து கான்சியஸாக இருக்கும் பொழுது மற்ற சபைகளை பிற சபைகள் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அப்போ அன்கான்சியஸாக இருக்கும் பொழுது பிரிவினை சபைகள் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. சரி, இது என்னன்னு எனக்கு புரியல. அப்பப்போ ஐயா வந்து கான்சியஸாக இருப்பாப்புல, அன்கான்சியஸாகவும் இருப்பாப்புலையா? சரிங்க ஐயா, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் கான்சியஸாக இருங்க ஐயா. என்கிட்ட ஏசாமி சீக்கிரமாக வர போகிறாரு. அந்த நேரத்தில் அன்கான்சியஸாக இருந்தால் அப்புறம் நரகத்துக்கு தான் போக வேண்டியதும் போப்பையா மாதிரி. சொல்லுங்கய்யா. பிற சபைகள்னே சொல்லுவோம். இனிமேல் நானும் அதை கான்சியஸாக பயன்படுத்த முயற்சி பண்ணுறேன். என்றால் அவங்களை ஏன் பிரிவினை சபைகள்னு முதல்ல சொன்னோம் அப்படின்னா, கத்தோலிக்க திரு அவையிலிருந்து பிரிந்து போனதுனால தான் பிரிவினை சபைன்னு சொன்னோம். ஓகே. இப்போ எல்லா சபைகளுமே கத்தோலிக்க திரு அவையிலிருந்து பிரிந்து போன சபைகள் தான். அப்போ இந்த உலகத்தில் சபை அப்படின்னு உண்டாச்சு அப்படின்னா கத்தோலிக்க திருச்சபை தான் உண்டாச்சான். அதுல இருந்தா நிறைய பேர் பிரிஞ்சு போயிட்டாங்களாம். எங்களுக்கெல்லாம் ஏசாமியை தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. கத்தோலிக்கம்னா என்ன ஏது ஒன்றுமே சொல்லி கொடுக்கல. ஆனால் நம்மளை பார்த்து சொல்கிறாப்புல இவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிறாப்புல. சரி, எப்படி பிரிஞ்சாங்க அப்படிங்கிறதையும் சொல்லுவாப்புல, கேட்போம். சொல்லுங்கய்யா. ஆகவே அவங்க எங்களுடைய சகோதரர்கள் தான், எங்களுடைய சகோதரிகள். அவங்கள நாங்கள் பிரிவினையாக பார்க்கக்கூடாது. எங்கிட்ட இருந்து பிரிந்து போயிருக்கிறாங்க. அவங்க திரும்பவும் கத்தோலிக்க திருபைக்கு வரணும்னு நாங்கள் முதல்ல வேண்டிக்கிறோம் கடவுள்கிட்ட. ஐயோ, அப்போ நம்மளை எல்லாம் போப்பையா மதத்துக்கு சேர்க்கறதுக்காக ஐயா திட்டம் பண்ணிட்டாப்ல. பேசாம எல்ஜிபிடியில் போய் சேர்ந்துட வேண்டியதான் போல இருக்கு. ஐயோ, சொல்லுங்கய்யா. எந்த இடத்துலையும் நாங்கள் அவங்களை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற, இப்போ நீங்கள் சொன்னீங்க எந்த இடத்துலையும் ஐயா இந்த பிரிவினை சபைகளை, இந்த பெந்தேகோஸ்தேக்காரங்களை, இந்த புரொட்டஸ்டன்ட்காரங்களை அட்டாக் பண்ணதே கிடையாது. சாதாரணமான விஷயம் இல்லை. சொல்லுங்கய்யா. சபையினர் எங்கள் அப்போ பெந்தேகோஸ்தே சபையினர், இந்த பெந்தேகோஸ்தே சபையினர் யார்? இந்த புரொட்டஸ்டன்ட்லாம் யார் அப்படின்னா சகோதரர்கள் சகோதரிகள். சரிதானே? சரி, இப்போ ஐயா பேட்டி கொடுக்கும் பொழுது நம்மளையெல்லாம் சகோதரர்கள் சகோதரிகள் பெந்தேகோஸ்தே சபையினர் அப்படின்னு இரு போட்டு ரொம்ப மரியாதையை சொல்கிறாப்புல. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்ப்போம். பவுல் அடிகளார் வழியாய் ஆண்டவர் அதிசயங்களை செய்தார். எப்படி போட்டிருக்கு? பவுல் அடிகளார் வழியாய் ஆண்டவர் அதிசயங்களை செய்தார். பெந்தேகோஸ்தேக்காரன் கேட்பான், என்னடா இது? இப்பதான் சகோதரர்கள் சகோதரிகள் பிற சபையினர் பெந்தேகோஸ்தே சபையினர்னு இரு போட்டு பேசினாப்புல. ஆனால் இப்போ சர்ச்சுக்குள்ளே போய் அங்கே பெந்தேகோஸ்தே சபையினர் யாரும் இருக்க மாட்டாங்க போல, எல்லாம் கத்தோலிக்கர்களாக தான் இருப்பாங்க போல இருக்கு. அங்கே போய் அதிசயமான ஒரு விஷயத்தை சொல்கிறாப்புல. இன்னொருக்க சொல்லுங்கய்யா முதல்ல இருந்து. அடிகளார் வழியாய் ஆண்டவர் அதிசயங்களை செய்தார். சரி, பவுல் அடிகளார் வழியாய் பவுல் அடிகளார் அதிசயங்களை செய்தார். பெந்தேகோஸ்தேக்காரன் கேட்பான், என்னங்கய்யா இப்போ அவேன்னு பேசுறீங்க? சரி சொல்லுங்கய்யா. டைரக்டா செய்ய மாட்டாரா? இவங்க வழியா தான் செய்வாரா? அப்படி கேட்பாங்களா நம்மள? என்னடா இது அதிசயமா இருக்கு. அதாவது யதார்த்தமாவே பெந்தேகோஸ்தேக்காரங்க தான் கடவுள் யார் மூலமாகவும் அதிசயம் செய்வார், அற்புதம் செய்வார், உதவி செய்வார் அப்படின்னு நம்புறவங்க அதே நேரத்தில் அதை பிரசங்கமும் பண்ணுறவங்க. ஆனால் இந்த பெந்தேகோஸ்தேக்காரங்க, இந்த புரொட்டஸ்டன்ட்ல உள்ளவங்க இவர்கிட்ட போய் கத்தோலிக்கர்கள்ட்ட போய் ஏன் கடவுள் பவுல் வழியாத்தான் செய்வாரா, நேராக செய்ய மாட்டாரா அப்படின்னு கேட்பாங்களாம். அதை தான் அவர் கேட்பாரா? பெந்தேகோஸ்தேக்காரன் கேட்பானா அப்படிங்கிறாப்புல. அங்கே கேட்பானா பாப்பானா அப்படின்னு பேசுகிறது எங்கள் சர்ச்சுக்குள்ளே. நான் நினைக்கிறேன் ஐயா சர்ச்சுக்குள்ளே இருக்கும் பொழுது அன்கான்சியஸாக இருந்திருக்காப்புல. அதனால பெந்தேகோஸ்தேக்காரங்களை எல்லாத்தையும் அவேன் அப்படின்னு பேசியிருக்காப்புல. ஆனால் இப்போ பேட்டி கொடுக்கும் பொழுது அப்போ கான்சியஸ் ஆகிட்டாப்புல. அப்போ அதுக்கப்புறம் அவங்க சகோதரர்கள் சகோதரிகள் பெந்தேகோஸ்தே பிரிவினர் சபையினர் அப்படின்னு இரு போட்டு பேசுகிறது. ஐயா
இதுக்கு பேர் தாங்க ஐயா மாய்மாலம், இதுக்கு பேர் தான் ரெட்டை நாக்கு, இதுக்கு பேர் தான் ரெட்டை வாக்கு, அப்புறம் இன்னும் பில்லி சூனியம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, நேரில் ஒன்று, அப்புறம் முதுகுக்கு பின்னாடி ஒன்று. இது எங்களுக்கு தெரியுங்க ஐயா, ரொம்ப காலமாகவே உங்களை மாதிரி ஆளுகளையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சரி இருக்கட்டும், ஆனாலும் நாங்கள் அதையெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கிற மாட்டோம்ங்கய்யா. இந்த ரோட்டில் போய் ஏசாமி தாங்க கடவுள், ஏசாமி இந்த உலகத்துக்கு வர போகிறாருன்னு சொன்னாங்க உம்மாங்க ஓத்தான்னு பேசுகிறாங்க. அப்புறம் இந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகளா யாடா பாவிகளா அப்படின்னு அதை எதையாவது நம்ம எடுத்து சொன்னோம்னா அவன் தாத்தா பாட்டியெல்லாம் இழுக்கிறாங்க. 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை வரைக்கும் போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் காதால் கேட்டு கருகி போன காது தான். அதனால நீங்கள் அவே அப்படின்னு சொல்கிறதுல நாங்கள் ஒன்றும் பெருசாக நினைக்க மாட்டோம்யா. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிக்கிறீங்கய்யா, சர்ச்சில் எப்படி அவேன்னு பேசுகிறீங்களோ அதே போல் எல்லா இடத்துலையும் ரியலாகவே இருங்க. யார் உங்களை என்ன கேட்க போகிறது? ஏன்டா எங்களை பார்த்து அவேன்னு பேசுறியா அப்படின்லாம் யாரும் கேட்க மாட்டாங்கய்யா. அதனால தைரியமாக பேசுங்கய்யா, கவலைப்படாதீங்கய்யா. நாங்கள் ஒன்றும் அதை பற்றி நினச்சிக்கிற மாட்டோம்யா. சரி இருக்கட்டுங்கய்யா. நீங்கள் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவரை நம்ம போக வச்சுருவோம். இப்போ இவர் வரட்டும், சொல்லுங்கய்யா. அட்டாக் பண்றாங்க, அதுக்கு அவங்க பயன்படுத்துறது வந்து சிலை வழிபாடு. நம்மளுடைய விசுவாசத்தை அட்டாக் பண்றாங்க, சிலை வழிபாடுன்னு சொன்னீங்க. ஓஹோ, அப்போ சிலை வழிபாடு அப்படிங்கிறது வந்து விசுவாசம்தான் போல இருக்கு அவங்களுடைய. அதனால அதை அட்டாக் பண்ணுறாங்களாம் யார்? இந்த பெந்தைக்கோஸ்தைக்காரங்க இவங்கெல்லாம். அதனால அவேன்னு சொல்லியிருக்காப்புல அந்த கோபத்தில். அவ்வளோதான், நீங்கள் ஒன்றும் பெருசாக நினச்சிக்கிறாதீங்க. நீங்கள் சொல்லுங்கய்யா. உண்மையிலேயே வந்து நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அது வந்து கருத்து தெளிவு தான், கருத்து தெளிவில்லாமைன்னு சொல்லலாம். இறைவா, நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்தவன் தான். என் தந்தை ஒரு இந்து, எங்க அம்மாவும் இந்து தான். அதுல இருந்து பிறந்து வளர்ந்த எங்களுக்கு வந்து ஒரு தெளிவான பதில தான் எங்க கத்தோலிக்க திரு அவை எங்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த திரு அவையில 12 ஆண்டுகள் நாங்க படிச்சுட்டு தான் குருவாகிறோம். சரி பரவாயில்ல, ஐயா வந்து 12 வருஷம் படிச்சிருக்காப்ல. நாங்கெல்லாம் வந்து வெறும் 8 வருஷம் தாங்க படித்தோம். சரி சொல்லுங்கய்யா. ஆகவே கத்தோலிக்க திரு அவை எப்பொழுதுமே தெளிவான பதிலை, கத்தோலிக்க திரு அவையின் போதனை அனைத்துமே விவிலியத்தின் அடிப்படையிலான போதனை தான். பாரியா, இந்த விஷயம் எத்தனை காலமா எனக்கு தெரியாம போச்சு. எதுவுமே விவிலியத்திலிருந்து முரண்பாடான போதனை இல்லை. இதுக்குன்னு தனியா ஒரு வீடியோவே போடணுமே. போட்டுருவோம்யா, கவலைப்படாதீங்க. சொல்லுங்க. அதை முதல்ல நம்ம தெளிவுபடுத்திப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி விவிலியம் இறைவார்த்தை என்பது கூட பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா பிற சபைகள், கத்தோலிக்க அவை எல்லாரும் கையில வைத்திருக்கிற திருவிவிலியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரி தூய ஆவியின் தூண்டுதலாலே கத்தோலிக்க திரு அவையின் வழியாகத்தான் இந்த உலகத்திற்கு கொடுத்தார். போச்சுடா சாமி, இது என்ன புது பொருளியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இது இருக்கு. ஏன்னு கேட்டா, பழைய ஏற்பாடு முழுசும் 39 புத்தகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பழைய ஏற்பாடு முழுசும் யூதனுக்கு, இஸ்ரேலுக்கு சொந்தமானது. புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமானது, அப்படிதான் பொதுவாக சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த புதிய ஏற்பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடியே நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. அதோட பரிசுத்த ஆவியானவருடைய தூண்டுதலால தான் அந்த புஸ்தகத்தை, விவிலிய புஸ்தகத்தை, புதிய ஏற்பாட்டையும் பழைய ஏற்பாட்டையும் கத்தோலிக்க திருச்சபைக்கு கொடுத்தாராம். அப்படி ஒருவேளை கொடுக்கணும் அப்படின்னாலும் பரிசுத்த ஆவியானவருடைய தூண்டுதல்லாம் தேவை கிடையாது. ஏன்னு கேட்டால் அவர் போய் பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சி விட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது எப்போ எங்கே வச்சு, ஏன்னு கேட்டால் கத்தோலிக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டது 2ஆம் நூற்றாண்டில். அப்புறம் 4ஆம் நூற்றாண்டில் தான் இந்த கத்தோலிக்க சபை இன்ஸ்டிடியூஷனோ இன்னும் நிறுவனாங்களாம். இதை விட கொடுமை என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் கத்தோலிக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொன்னது கிடையாது. அந்த 12 சீசர்களுக்கும் கத்தோலிக்கம்னா என்னன்னு தெரியும், அதாவது கத்தோலிக்க சர்ச்சுனா என்னன்னு தெரியாது. பவுலும் 13 நிருபத்தை எழுதினார்னு நினைக்கிறேன். அவரும் எங்கேயும் கத்தோலிக்க திருச்சபை, நம்முடைய திருச்சபை, நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து ஆரம்பித்த திருச்சபை, இந்த வேலையெல்லாம் செய்யலை. இயேசு கிறிஸ்துக்கு சொல்லாததை, பரிசுத்த ஆவியானவர் சொல்லாததை, இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள் சொல்லாததை, அப்போஸ்தலர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை இப்போ 2000 வருஷம் கழிச்சு நம்ம பாதரையா சொல்றாப்புல. என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவருடைய தூண்டுதல்னால புஸ்தகத்தை கொண்டு வந்து, விவிலிய புஸ்தகத்தை கொண்டு வந்து அதுவும் கத்தோலிக்க திருச்சபையில் கொடுத்தாராம். இதை பத்திரமா வச்சுங்க, படிங்க அப்படின்னு. இதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. இதை செய்யறதுல எந்த ஒரு நியாயமும் இல்லை. சரி சொல்லுங்க. அதை நம்ம தெளிவு பண்ணிக்கணும். கையில வச்சிருக்கிற எல்லா பைபிள் இல்லையா, ஏன்னா இதுல இருந்து அவங்க ஒரு 7 புத்தகத்தை நீக்கி வச்சிருக்கிறாங்க இல்லையா. ஓஹோ சரி, இப்ப நல்லா கவனிங்க. நான் நினைக்கிறேன் இதோட முடிக்கலாம் அப்படின்னு. அதாவது இந்த ஐயாவுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா,
பைபிளில் இவங்களுடைய திருவிவிலியத்தில் 73 புஸ்தகம் இருக்கான். இந்த 73 புஸ்தகத்தில் இந்த புரொட்டஸ்டன்ட் பெந்தகோஸ்தேக்காரங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா 7 புஸ்தகத்தை தூக்கி குப்பையில் போட்டாங்களாம். போட்டு மற்றதையெல்லாம் எடுத்து பைபிளை எடுத்து அவங்க படிக்கிறாங்களாம். சரி, இப்போ பெந்தகோஸ்தேக்காரங்கிட்ட போய், ஐயா என்னையா திருவிவிலியை இயேசுநாதரே கொடுத்ததாச்சே, நீங்கள் அதில் 7 புஸ்தகத்தை தூக்கி மாற்றி வச்சுட்டு அதை நீக்கிட்டு வெறும் 66 புஸ்தகங்கள் படிக்கிறீங்களாம்லே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் வெறும் 39 புஸ்தகம். அந்த 39 புஸ்தகத்தில் கடைசியாக அந்த தீர்க்கதரிசி மல்கியா தீர்க்கதரிசி. இந்த மல்கியா தீர்க்கதரிசிக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடைப்பட்ட காலம் 400 வருஷம். இந்த 400 வருஷத்தில் எந்த ஒரு தீர்க்கதரிசியுமே கடவுள் எழுப்பலை. ஏன்னு கேட்டால் மல்கியா தீர்க்கதரிசி தான் பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய கடைசி தீர்க்கதரிசி. அவரோட அந்த அந்த தீர்க்கதரிசிகளுடைய சகாப்தம் முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து 400 வருஷம் கழிச்சு யோவான் ஸ்நானகன் எழும்புறாரு. அவர் புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி. இதுக்கு இடையில 400 வருஷம் சைலண்ட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைலண்ட் இயர்ஸில், அதாவது மல்கியா தீர்க்கதரிசிக்கு அப்புறம் ஒரு 200 வருஷம் கழிச்சு, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 7 புஸ்தகங்களும், அது நீக்கப்பட்ட இந்த 7 புஸ்தகங்களும் எழுதப்பட்டிருக்கு. சரி, அதுக்கு யார் ஆத்தரு அப்படின்னா அந்த 7 புஸ்தகத்தில் ஒரு ஆள் பேர் தான் தெரியும், மற்ற 6 பேரும் தெரியாது. யார் எழுதுனது அந்த புஸ்தகங்களை அப்படின்னு கேட்டால், ஜியூஸ் ஸ்காலர் எழுதினாரியா, யூத பண்டிதர் எழுதினாரியா. என்னடா அது, யூத பண்டிதர் என்ன வேணாலும் எழுதுவார், ஏகப்பட்ட பண்டிதர்கள் இருக்காங்க, அதுக்கு முன்னாடி இருந்தாங்க, இப்பவும் இருக்காங்க. அதனால அவங்க எழுதுனதெல்லாம் நீ எதுக்கா பைபிளோட சேர்த்த? ஏன்னு கேட்டால், பைபிள் எழுதணும்னா, ஒரு புஸ்தகம் எழுதணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய தூண்டுதல் தேவை. அந்த அவர் தீர்க்கதரிசியாக நியமிக்கப்பட்டிருக்கணும், நியாயாதிபதியாக இருக்கணும், இல்லை ராஜாவாக இருக்கணும், அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாக இருக்கணும். அப்போ தான் ஒரு புஸ்தகத்தை எழுதுறதுக்கு அவங்க யோக்கியம். ஆனால் இந்த 400 வருஷம் சைலண்ட் இயர்ஸில் இந்த யூஎஸ் ஸ்காலர் அந்த யூத கலாச்சாரத்தில் விஷயங்களை தான் எழுதி வச்சுருக்காங்க. அதை தான் இந்த நிறைய சர்ச்சுகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அசைவாட்டும் மணியை வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு தூபம் ஏற்றிக்கிட்டு புகை போட்டுக்கிட்டு சர்ச்சில் இருப்பாங்க தெரியுங்களா. எங்கேருந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. அந்த யூஎஸ் ஸ்காலர் எப்படி ஆராதனை செய்யணும்னு எழுதியிருக்கிறாரு, அதை பற்றி தான் நாங்கள் கடைபிடிக்கிறோம். அவங்க தீர்க்கதரிசியும் கிடையாது, நியாயாதிபதிகளும் கிடையாது, ராஜாக்களும் கிடையாது, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களும் கிடையாது. சைலண்ட் இயர்ஸில் திடீர்னு அவங்க பாட்டுக்கு எதையாவது யூத கலாச்சாரத்தை எழுதிட்டாங்கன்னா அதை கொண்டு இவங்க பைபிளில் சேர்த்து விட்டாங்க. இதை பார்த்தாங்க அந்த புரொட்டஸ்டன்ட், இது தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்லி அந்த 7 புஸ்தகத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்க. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, பாத்திரையா தீர்க்கதரிசிகளும் கிடையாது, நியாயாதிபதிகளும் கிடையாது, ராஜாக்களும் கிடையாது. ஆனால் யாருடைய புஸ்தகத்தை எடுத்து உங்கள் பைபிளில் சேர்த்து வச்சுக்கிட்டு 73 புஸ்தகம், அதை இயேசுநாதர் பரிசுத்த ஆவியானவருடைய தூண்டுதல்னால கத்தோலிக்க திருச்சபைக்கு கொடுத்ததா சொல்றீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அவன் தீர்க்கதரிசிகள் எழுதின புஸ்தகத்தையே படிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா பயங்கர குழப்பமா இருக்கான், தடுமாறுதான், அப்புறம் மிஸ்ஸிங் ஆகுதுன்னு அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய தூண்டுதல் இல்லாமல் ஜூஸ் கலர் எதையாவது எழுதி விட்டானா அதை தூக்கி எதுக்கு வச்சிருக்கீங்க? அப்போ தூக்கி நீக்கணுமா வேணாமா அந்த புஸ்தகத்தை? இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா, இல்லை தெரியாதா, இல்லை தெரிஞ்சுக்கிட்டே நடிக்கிறீங்களா, இல்லை இது எல்லாம் தெரியக்கூடாது அப்படின்னு கமுத்தி போட்டு என்ன நம்மக்கிட்ட 73 புஸ்தகம், இந்த பெந்தகோஸ்தேக்காரங்க வெறும் 66 புஸ்தகம் தான் படிக்கிறாங்க ஐயா. அவங்க பார்த்தீங்களா இறை வாக்கையே தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்க. நம்ம அப்படி கிடையாதுங்க, இது இயேசுநாதர் பரிசுத்த நம்முடைய திருச்சபைக்கு கொடுத்தது அப்படின்னு முட்டு கொடுத்து அதை இன்ன வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் நினைக்கிறேன் அந்த புஸ்தகங்கள் இருக்கிற மனுஷ கை பட்ட அந்த புஸ்தகங்கள் இருக்கிறதுனால தான் பைபிளோட இன்ன வரைக்கும் கத்தோலிக்கர்கள் அதை படிக்கும் பொழுது அவங்களுக்கு குழப்பமாக இருக்குது, அவங்க தடுமாறுறாங்க, அவங்களுக்கு ஒரு உணர்வு உண்டாகுது, ஏதோ மிஸ்ஸிங் ஆகுது அப்படின்னு. ஆனால் அதை கிளியர் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம போப்பையாக்களும் சரி பாதரையாக்களும் சரி முட்டு கொடுத்து இன்ன வரைக்கும் அந்த புஸ்தகத்தை 7 புஸ்தகத்தை அந்த விவிலியத்தோட சேர்த்து வச்சுருக்காங்க. இது தேவையா? இல்லை இது தேவையான்னு கேட்குறேன். ஐயா போதகர் ஐயா, பாதர் ஐயா, இது நியாயமா? சவுக்கடியெல்லாம் கொடுக்குறீங்கன்னு கேள்விப்படுறோம், ஆனால் இது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ நல்லா கவனிங்க, யாரும் கேள்வி கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னவோ இது திருச்சபைக்கு மட்டும்தான் இதனுடைய விளக்கங்கள்லாம் கொடுக்க
தகுதி, மற்ற யாரும் இதை பற்றி பேசக்கூடாது. இந்த பார்த்துருக்கீங்களா, நம்ம ஏதாவது 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதியை பற்றி பேசுகிறோம், எங்கள் கண்மணி நாயத்தை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த யோகியதை இல்லைடா அப்படிம்பாங்க. அதே போல தான் இவங்களை பற்றி எதையாவது சொன்னோம் அப்படின்னா என்ன ஏது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு, எங்கள் மரியம்மாவை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, எங்கள் புனிதர்களை பற்றி பேசுகிறதுக்கு உரமா எழுதிருந்துச்சு, எங்கள் போப்பையாவை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாதுரா அப்படின்னு. சரி, நம்ம எதுவும் சொன்னோம் அப்படின்னா நையாண்டி பண்ணுறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க மட்டும் சவுக்கடி கொடுப்பாங்களாம், அதை வாங்கி என்ன சொன்னாலும் வாங்கிக்கணுமா. சரி இருக்கட்டும், சரி இன்னும் சொல்லுங்கய்யா. அதனால கத்தோலிக்க திரு அவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அருளால் அவர்தான் கத்தோலிக்க திரு அவை வழியாக நமக்கு இந்த திருவிவிலியத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறது. அப்ப இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த 7 புஸ்தகங்களும் யாரு இயேசு கிறிஸ்துவுக்கே தெரியாது, இந்த ஜூயிஷ் ஸ்காலர்ஸ் எழுதுன அந்த புஸ்தகங்களை கொண்டு வந்து பைபிளில் சேர்த்துட்டாராம். யாரு? இயேசு கிறிஸ்து சேர்த்துட்டாராம். அதுவும் கத்தோலிக்க திருச்சபைக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாராம். எப்படி கனவுல வந்து கொண்டு வந்து கொடுத்தாரா இல்லை நேரடியாக வந்து கொடுத்தாரா என்னன்னு தெரியல. எதை வச்சு இவர் சொல்கிறாப்புல அப்படின்னு தெரியல. அதாவது அந்த புஸ்தகங்களை தூக்கி போடக்கூடாது அப்படின்னு கத்தோலிக்கர்களுக்கு சொல்கிறாப்புல. ஆனால் தயவு செஞ்சு உனக்கு தகுதி இருக்கா, உனக்கு யோகியதை இருக்கா அப்படின்னு கேட்குறத விட்டுட்டு, எதுக்காக மனுஷன் எழுதுனதை, அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாமல் எழுதின அந்த புஸ்தகங்களை பைபிளுக்குள்ளே சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு தயவு செஞ்சு அந்த கத்தோலிக்கர்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். ஏதாவது பதில் இருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம். 4 நிமிஷம் தான் போயிருக்கு. சரி, இன்னும் 1 நிமிஷம் கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. ஓகே, அதில் நம்ம தெளிவா ஓகேன்டாப்ல அவருக்கு பாவம். திரு அவை வழியாக இயேசு கொடுத்ததனால் அந்த திரு விவிலியத்தை விளக்குகிற அதிகாரத்தையும் திரு அவைக்கு மட்டுமே ஆண்டவர் கொடுத்திருக்கு. போச்சு, இப்பதான் பிரச்சனை. அப்போ பைபிள்லாம் நமக்கு படிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. நமக்கு குழப்பமாக இருந்தாலும், தடுமாற்றமாக இருந்தாலும், இல்லை மிஸ்ஸிங் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட எல்லாம் கேட்க முடியாது. யார்கிட்ட? போப்பையாக்கிட்ட தான் போகணும், பாதரைகள் மார்கிட்ட தான் போகணும். ஐயா விளக்கம் சொல்லுங்க, எங்களுக்கு புரியலை அப்படின்னு. அப்போ அவங்க எப்படி விளக்கம் கொடுப்பாங்க? சொல்லுங்கய்யா. எங்க இருக்குன்னு கேட்கலாம் பைபிள்ல. நல்லா கவனிங்க. 1ஆவது அதிகாரம் 20-21 வசனங்கள் வாசிங்களேன். ஆனால் நீங்கள் மறைநூலில் உள்ள எந்த இறைவாக்கும் எவரது சொந்த விளக்கத்திற்கும் உட்பட்டது அல்ல என்பதை நீங்கள் முதலில் அறிய வேண்டும். முதலில் அதை தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் எதை தெரிந்து கொள்ளணும்? இறைவார்த்தையில் இருக்கிற, பைபிளில் இருக்கிற எந்த ஒரு இறைவசனமும் எந்த ஒரு தனிப்பட்ட மனிதருடைய சொந்த விளக்கத்திற்கு உட்பட்டது அல்ல என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு அழகா போட்டு பார்த்தீங்களா? முதல்ல எதை தெரிஞ்சுக்கோங்க. எதை தெரிஞ்சுக்கணும்? உங்கள் விருப்பம் போல நீங்கள் விளக்கம் கொடுக்க கூடாது. எங்க போட்டிருக்கு? 2 பேதுரு 1ஆவது அதிகாரம் 20-21 வசனம். சரி, 2 பேதுரு 1ஆவது அதிகாரம் 20-21 பார்ப்போம். இப்போ நேராக 2 பேதுருக்கு போவோம். 2 பேதுரு இதா இருக்கு, 1ஆவது அதிகாரம் 20-21. ஓஹோ, நல்லா கவனிங்க. இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கு, ஐயா என்ன விளக்கம் சொல்லியிருக்காப்புல அப்படிங்கிறத பாருங்க. இப்படித்தான் வேதத்துக்கு விளக்கம் கொடுப்பாங்க. 20ஆவது வசனம், வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதாவது எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் ஒரு காலத்திலும், நல்லது கவனிங்க, எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் மனுஷனுடைய சொந்த ஐடியாவோ சொந்த நினைவுகளோ இல்லை ஒரு சொந்தமான எந்த ஒரு கற்பனையோ கிடையாது தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டால், தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள், தீர்க்கதரிசிகள் பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு பேசினார்கள். இதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வேதாகமத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு பேசினது. யாரும் சுயமாவோ சொந்த ஐடியாவோ சொந்த கற்பனையோ சொந்த நினைவுகளோ இல்லைங்க. இதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டா, நிறைய பேர் ஒருவேளை நினைக்கிறான் இவர் மனசுல உள்ளதெல்லாம் சொல்றாப்புல அப்படின்னு. தீர்க்க தரிசிகள் யாரும் மனசுல உள்ளதையோ இல்ல சொந்தமா கற்பனை செஞ்சோ தீர்க்க தரிசன வார்த்தைகளை வரப்போகிற சம்பவங்களை குறித்து சொல்றது இல்லை. அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து ஏவுதல் தருவாரு. அதை அவங்க தங்களுடைய ஸ்டைல்ல, தங்களுடைய உரை நடையில அவங்க சொல்லுவாங்க. அதுதான் இங்க உள்ள வசனத்துக்கு விளக்கம். அதுவும் சொல்றாரு பாருங்க, அதிகமான உறுதியான தீர்க்க தரிசனமும் நமக்கு உண்டு. சாதாரணமா சொல்லப்பட்ட விஷயங்கள் ஒண்ணு, இன்னொன்னு உறுதியான இது எல்லாமே தீர்க்க தரிசனத்தை பத்தி சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஆனா ஐயா இங்க அந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படிங்கறத இன்னொரு தடவை தயவு செஞ்சு பாருங்க. இருக்கு இல்லைங்களா? அப்ப திரு அவைக்கு மட்டுமே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எங்க இருக்குன்னு கேட்கலாம் பைபிள்ல. கரெக்டா? 2 பேதுரு 1ஆவது அதிகாரம் 20-21 வசனங்கள்.
வாசிங்களேன். ஆனால் நீங்கள் மறைநூலில் உள்ள எந்த இறைவாக்கும் எவரது சொந்த விளக்கத்திற்கும் உட்பட்டது அல்ல என்பதை நீங்கள் முதலில் அதாவது மறைநூல் அப்படின்னா விவிலியம், திருவிவிலியம். இறைவாக்கு அப்படின்னா இங்கே தீர்க்க தரிசனம். எவரது சொந்த விளக்கத்திற்கும் அப்படின்னா அந்த தீர்க்க தரிசிகளுடைய சொந்த விளக்கம்லாம் கிடையாது, சொந்த ஐடியாவும் கிடையாது, சொந்த கற்பனையும் கிடையாது. அப்படின்னு தான் இந்த வசனத்துக்கு அர்த்தம். ஆனால் ஐயா இங்கே என்ன சொல்லிட்டாப்ல அப்படின்னா, இது வந்து யாரும் விளக்க முடியாது, வேதத்தில் உள்ள வசனங்களை எல்லாம் யாரும் விளக்கறதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு அங்கே சொல்லப்பட்ட விஷயத்தை தூக்கி மாற்றி இவருடைய விளக்கத்துக்கு கொண்டு வந்துட்டாப்ல. தயவு செஞ்சு கவனிங்க, அங்கே சொல்லப்பட்டது என்ன? தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, சொந்த ஐடியா கிடையாது, சொந்த கற்பனை கிடையாது, சொந்த நினைவுகள் கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் என்ன ஏவுனாரோ அதைத்தான் சொன்னாங்க அப்படின்னு தான் அங்க எழுதப்பட்டிருக்கு. அதுதான் அந்த வசனத்துக்கு அர்த்தம். ஆனா இவர் என்ன இங்க சொந்த விளக்கம் அப்படின்னு எழுதியிருக்க ஒரு காரணத்தினால இதை வந்து வேற யாரும் விளக்க கூடாது, கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள போப்பையா மட்டும்தான் இதை விளக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தை கொண்டு வந்துட்டாப்ல இந்த வசனத்துக்கு. இதை தான் நம்ம வஞ்சகம்னு சொல்றதா இல்ல அறியாமைன்னு சொல்றதான்னு என்னன்னு புரியல. ஐயா வந்து இதை வந்து இந்த புஸ்தகத்தை மட்டுமா படிச்சிருப்பாரு, இங்கிலீஷ்லையும் படிச்சிருப்பாரு. ஏன்னா கிரேக்க பதம்லாம் சொல்றாப்ல, அப்ப கிரேக்க பதம்லாம் படிச்சிருக்கணும். இந்த வசனம் எதுக்காக சொல்லப்பட்டது, யாரை குறித்து சொல்லப்பட்டது அப்படின்னு. ஆனா இந்த விஷயம் தெரியாத கத்தோலிக்கர்கள், ஆஹா ஐயா எப்பேற்பட்ட விளக்கத்தை கொடுத்துட்டாரு பாத்தீங்களா, அப்ப யாருமே விளக்கக்கூடாது, எந்த பாஸ்டர்களுக்கோ எந்த ஒரு விசுவாசிகளுக்கோ விளக்கறதுக்கு எந்த ஒரு யாருமே விளக்க முடியாது அப்படின்னா போப்பையா மட்டும் எப்படி விளக்கலாம்? அப்ப யாருமே விளக்கக்கூடாது, போப்பையா மட்டும்தான் விளக்கணும். அவர் நல்லா அங்க விளக்குறாரு. அவர் இன்னும் கொஞ்ச நாள்ல விளக்க போறாங்க. ஸ்பெயின்ல இருந்து அண்டலூசியா வரைக்கும் வந்துட்டாங்க, அடுத்து ரோமு தானா. நான் நினைக்கிறேன் அப்ப ஐயா வந்து விளக்க வைக்க போறாங்க அப்படின்னு வீட்டுல. அதுதான் நடக்க போகுது போப்பையாவுக்கு. ஆனா ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா, வேற யாருக்கும் விளக்கறதுக்கு உரிமை கிடையாது, போப்பையா மட்டும்தான் விளக்கணும். அதாவது அந்த கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற அந்த பாதரையா அந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க மட்டும்தான் விளக்கணுமா, அவங்களுக்கு தான் விளக்கறதுக்கு உரிமை இருக்கான். இந்த விளக்கி இருக்காப்புல, இல்லை எந்த வசனத்தை எதோட கோர்த்து சொல்லி விட்டுருக்காப்புல, அடிச்சு விட்டுருக்காப்புலன்னு மட்டும் பாருங்க. அந்த வசனத்துக்குள்ள சென்ஸ் வேற, இவர் சொல்லுகிற அதே வசனத்துக்குள்ள சென்ஸ் கம்ப்ளீட்லி வேற. அறிய வேண்டும். முதலில் அதை தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் எதை தெரிந்து கொள்ளணும்? இறை வார்த்தையில் இருக்கிற, பைபிளில் இருக்கிற எந்த ஒரு இறைவசனமும் எந்த ஒரு தனிப்பட்ட மனிதருடைய சொந்த விளக்கத்திற்கு உட்பட்டது அல்ல என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். இல்லைங்கய்யா, தீர்க்கதரிசிகள் தாமா சொல்ல கிடையாது, கற்பனை பண்ணி சொல்ல கிடையாது, தங்களுடைய நினைவுகள் இல்லை. அதுதான் அந்த வசனத்துக்கு அர்த்தம். முதல்ல எது தெரிஞ்சுக்கோங்க. எதை தெரிஞ்சுக்கணும்? உங்கள் விருப்பம் போல நீங்கள் விளக்கம் கொடுக்க கூடாது, நம்ம விருப்பம் போல விளக்கம் கொடுக்க கூடாது அப்படின்னு அந்த வசனத்துக்கு அர்த்தமா? 2 பேதுரு 1வது அதிகாரம் 20-21 வசனங்கள் இருக்கு இல்லைங்களா? அப்போ சரி, வீட்டுல போயாவது அந்த வசனத்துக்கு திரும்ப படிச்சு பாருங்கய்யா. இங்கிலீஷ்ல படிச்சு பாருங்க, கிரேக்க மொழியில படிச்சு பாருங்க, இப்ரேய மொழியில படிச்சு பாருங்க, எதுலையாவது படிச்சு பாரு, தெளிவு பெறுங்க. அந்த அதிகாரம் யாருக்கு கொடுத்திருக்காரு? ஆண்டவர் கத்தோலிக்க திருவை கொடுத்திருக்கிறார். இப்ப இது எங்க சொல்லப்பட்டிருக்கு, யாரு கொடுத்தது, எப்ப கொடுத்தது? இந்த பைபிள்ல உள்ள வசனமெல்லாம் விளக்கறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. நான் கத்தோலிக்க திருச்சபையில இருக்கிற அந்த போப்பையாக்களுக்கும் அந்த பாதர்மார்களுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எங்கேயாவது இயேசுநாதரோ இல்ல பரிசுத்த ஆவியானவரோ சொல்லியிருக்கிறாரா? இல்ல அப்போஸ்தலராவது சொல்லியிருக்காங்களா? இல்ல பவுல் தான் எங்கேயாவது சொல்லியிருக்காப்லையா, அவர் வந்து கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணுங்க, இந்த வேத வசனங்களை விளக்கி சொல்லுங்க, அதுக்காக தான் போதகர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. போதகர்கள் வந்து நியமிக்கப்படுறது எதுக்கு அப்படின்னா வேதங்களை விளக்கி ஜனங்களை நல்வழியில் படுத்தணும். அதோட இரவும் பகலும் வேதத்தை தியானிங்க தியானிங்க தியானிங்கன்னு விசுவாசிகளுக்கு தான் சொல்லப்பட்டது. நான் நினைக்கிறேன் அந்த 7 புஸ்தகம் இருக்கு பார்த்தீங்களா, அது செய்கிற வேலை தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் மனுஷனுடைய கை வேலை பைபிளுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அப்போ ஏதோ ஒன்றை பிசாசு உள்ளே திணிச்சு விட்டான் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால தான் அவங்களுக்கு அதை திறக்கும் போதெல்லாம் குழப்பமாக இருக்குது, தடுமாறுறாங்க, புரியலை, ஏதோ மிஸ் ஆகுதுன்னு அவங்களுக்கு உணர்வு வருது. இல்லை தூய ஆவியானவர் எல்லாருக்குள்ளேயும் இல்லையா, எல்லாரிடமும் ஊற்றப்பட. நல்லா கவனிங்க. சிலை வழிபாடுலேருந்து டீவியேட் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் முதல்ல சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா முதல்ல அதுலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சதுனால நான் ஆரம்பிச்சேன். தூய ஆவியானவர் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார், ஆனால் அது தூய ஆவியானவர் தான் என்று ஒருவர் தங்களை தாங்களே சொல்லிக்கொள்ள முடியாது. எங்க போட்டிருக்கு? சரி, இதையும் பார்த்துட்டு போயிடுவோம். எங்க போட்டிருக்கீங்க? 1 யோவான் 4:1 படிங்க. ஏன்னா இன்னைக்கு
இப்போ தம்பி அழகாக கேட்டார், ஐயா எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு, அப்போ நாங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது அப்போ இந்த விஷயம் இதைத்தான் சொல்லுது அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஒரு உணர்வை கொடுப்பாரு, எங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுப்பாரு, கன்விக்ஷனை கொடுப்பாரு. அதுக்கு தானே பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டிருக்காரு. நாங்கள் காலையில் எழுந்திரிச்சதும் வேத வாசனத்தை ஐயா சாமி எங்களோட பேசுங்க அப்படின்னு வேதத்தை படிக்கிறோம். நம்ம பாதரே என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் நீங்களா உங்கள் விளக்கத்தை சொல்லிடுறதா, எங்ககிட்ட நாங்கள் தான் அதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம், எங்ககிட்ட கேளுங்க அப்படிங்கிறாப்புல. அப்போ இனிமேல் இந்த உலகத்தில் கத்தோலிக்கர்கள் யாரும் பைபிளை திறந்து படிக்க, அப்போ நான் நினைக்கிறேன் அந்த சிலுவை போரெல்லாம் வந்தது இதனால தான். ஏன்னு கேட்டால் அப்போ எல்லாம் யாரையும் பைபிளை படிக்க விடலை. இது வந்து திருச்சபைக்கு மட்டும்தான் அதை விளக்குற உரிமை. நீங்கள்லாம் படித்து என்ன செய்ய போகிறீங்க, உங்களுக்கு தான் எந்த ஒரு விளக்கமும் தெரியாதே, அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை கேட்டுக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகள் நாடுகளுக்குள்ளே வரும்பொழுது இவங்களும் சிலுவையை பிடிச்சிக்கிட்டு தூக்கிட்டு போய் சண்டைக்கு போயிருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே கொலையும் கொள்ளையும் போருமா இருந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, விசுவாசிகளை பைபிள் எடுத்து படிக்க விடலை. அப்போ படிச்சிருந்தாங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு உணர்த்தி இருப்பார், இங்கே பாருப்பா நீ இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு உணர்வு உண்டாயிருக்கும். அப்போ ஐயா என்ன சொல்கிறாருன்னா, கத்தோலிக்கர்களாக நீங்கள் உங்களுக்கு குழப்பம் உண்டாகும், தடுமாற்றம் உண்டாகும், அப்புறம் மிஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகும், அதனால படிக்காதீங்க, நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம், நாங்கள் எங்களுடைய விளக்கத்தை கேட்டுக்கிட்டு நீங்கள் அப்படியே இருங்க. அப்போ இனிமேல் யார் பைபிள் படிப்பது, கத்தோலிக்கர்கள் இனிமேல் யாரும் பைபிள் படிக்க. ஏன்னு கேட்டால் இந்த பைபிளை விளக்குற உரிமையை கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள அந்த போப்பையாக்களுக்கும் அந்த பாதரையாக்களுக்கும் தான் கடவுள் கொடுத்துருக்கிறாராம். அப்படி இருக்கும் பொழுது விசுவாசிகள் எதுக்கு அதை படிக்கணும், காலைல எந்திரிச்சு பைபிள் படிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. சரி, இப்போ ஒரு வசனத்தை சொல்றாரு, அதையும் கேட்டு போவோம். சொல்லுங்க. என்கிட்ட தூய ஆவியானவர் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. ஓகே, எல்லாருக்குள்ள இருக்கிறது தூய ஆவியானவர் எப்படி அவங்களுக்கு தெரியும்? அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக் கொள்ளும் எல்லாரையுமே நம்பி விடாதீர்கள். சரி, சோ எல்லாரும் வந்து சொல்லுவாங்க என்கிட்ட தூய ஆவியானவர் தூண்டுதல் இருக்கின்றது, அவங்களை எல்லாம் நம்பாதீங்க. ஓகே, அதை நீங்க சோதித்தறியுங்கள். புரியுது? நல்லா கவனிங்க. மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறாப்புல எப்படிங்க பார்க்குறேன். இது 1 யோவான் 4:1 சொல்கிறாரு. அப்போ அந்த வேத பகுதிக்கு நம்ம போவோம். இந்த இருக்கு 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனம். இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. ஐயா எப்படி மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறாருன்னு மட்டும் பாருங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, பிரியமானவர்களே, பிரியமான நம்மளை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. சரி, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் தோன்றி இருக்கிறாங்கப்பா. நிறைய பேர் கள்ள தீர்க்க தரிசிகள் தோன்றி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பக்கூடாது. ஏன்னு கேட்டால் வர்றது தீர்க்க தரிசன ஆவி, தீர்க்க தரிசன ஆவி, தீர்க்க தரிசனம் சொல்கிறேன் அப்படின்னு தான் வருது, இறைவாக்கு சொல்கிறேன் அப்படின்னு தான் வருது. அதனால நீங்கள் எல்லாத்தையும் நம்பக்கூடாது. அந்த ஆவிகள் எல்லாமே, அந்த தீர்க்க தரிசனம் சொல்லுங்கிறவங்க எல்லாமே கடவுளால் அனுப்பப்பட்டவங்களோ என்று நீங்கள் சோதித்தறியணும் அப்படின்னு தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்கே சொல்லப்பட்ட வசனம் கள்ள தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசனம் பொழுது அந்த ஆவிகளை அது பரிசுத்த ஆவியானவரால் சொல்லப்படுகிறதா, இல்லை பிசாசானவனும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிச்சுக்கிட்டு திரிவானாம்ல, அந்த மாதிரி கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிறானா அப்படிங்கிறத நீங்கள் திருச்சறியணும், நீங்கள் வந்து சோதிச்சறியணும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டதே தவிர, இவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, எல்லாருக்குள்ளும் தூய ஆவியானவர் இருக்கார் இல்லைங்க. ஏன்னு கேட்டால் ஆவியானவர் இல்லாமல் யாரும் ரட்சிக்கப்பட போகிறது கிடையாது. ஒவ்வொருத்தருடைய ரட்சிப்புலையும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை, இயேசு கிறிஸ்துனுடைய கிரியை, பிதாவானவருடைய கிரியை உண்டு. அப்படி இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அபிஷேகம் பண்ணப்படுகிறது வேற. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியாமல் ஒரு மனுஷன் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாலே அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு. இனிமே அவனுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். அதனால அவன் இனிமே பைபிளை படிக்கும் பொழுது அவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த உணர்வு கொடுப்பாரு, இது சரி, இது தவறு, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இந்த வசனத்துக்கு இந்த விதமான அர்த்தம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுப்பாரு. ஒருவேளை ரொம்பவும் கடினமாக இருந்துச்சு அப்படின்னா அதை தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட வழி நடத்துவார். இது பரிசுத்த ஆவியானவர் செய்வார். அதைத்தான் அந்த தம்பி கேட்குறாப்புல, நம்ம பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ள இருக்கிறாரு, அப்போ இந்த வசனத்துக்கு இந்த அர்த்தம்லாம் நம்ம கொடுக்க மாட்டார், நம்ம படிக்கும் பொழுது நமக்கு விளக்க மாட்டாரா அப்படின்னு கேட்கறதுக்கு இவருடைய புத்திய மழுங்கடிக்கிற விதமா நம்ம பாதரையா எங்க கொண்டு போறாரு அப்படின்னா, இந்த நல்ல தீர்க்க தரிசிகளுக்கும் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை காமிக்கிற வசனத்துக்கு கொண்டு போயிட்டாப்ல. இது வந்து நல்ல தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள தீர்க்கதரிசிக்கும் உள்ள வித்தியாசத்தை காமிக்கிற வசனம். ஐயா கிரேக்க மொழி இதெல்லாம் காமிப்பார், ஆனால் இதை ஒரு இங்கிலீஷ்லையாவது படிக்கக்கூடாதா? அப்போயாவது தெரிஞ்சிருக்கும். சரி, கடைசி என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அவங்க கிட்ட தூய ஆவி இருக்கிறாரு இல்லை அப்படிங்கிற சொல்லுகிற அதிகாரம் யாருக்கு இருக்கு? இப்போ ஏன் நிறைய பேர் ஆடா பாவமே, அப்போ நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு இல்லை அப்படிங்கிற உரிமை நமக்கே கிடையாதான், அதை யாருக்கு இருக்குன்னு கேட்குறாப்புல. அப்போ ஒருவேளை அந்த இதுவும் கத்தோலிக்க திருச்சபைக்கு தான் கொடுக்கணும். கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள போப்பையா வந்து தான் பார்த்து உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு, உங்களுக்குள்ள இல்லை.
ஓஹோ, அதனால தான் இந்த ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததெல்லாம் கூட்டிட்டு வந்து ஆசீர்வாதம் வழங்கினாரா? எப்படி என்னன்னு எனக்கு புரியலையே. அப்போ திருச்சபைக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க, திருச்சபைக்கு 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, யாருக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு இல்லை அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்குறது. 2வது, வேதத்தில் உள்ள வசனத்துக்கு இவங்க தான் விளக்கம் கொடுப்பாங்க, மற்ற யாரும் தானாகவே விளக்கமாக படிச்சுக்கிற கூடாது. அப்படியே பேசாமல் குழப்பத்தில் இருங்க, அப்படியே தடுமாற்றமாக இருங்க, அப்படியே ஏதோ மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்லேயே இருங்க. எங்ககிட்ட வந்து கேளுங்க, அப்போ நாங்கள் வந்து இவர் வித்தியாசமான விளக்கத்தை அந்த வசனத்துக்கு கொடுப்பாரு. இப்போ 2 வசனத்தை கொடுத்தாப்புல அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. பார்த்தா சம்பந்தம் மாதிரி இருக்கிற மாதிரியே தெரியும், ஆனால் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை. அங்கே சொல்லப்பட்டது ஒன்று, இவர் திரிச்சு மறிச்சு சொல்றது ஒன்று. சபைகள் வந்தது ஏன் இவ்வளவு சபைகள் பிரிந்து போய் கிடக்குது? ஏன்னா ஒவ்வொருத்தர் என்ன சொல்லிக்கிட்டாங்க, என்கிட்ட தூய ஆவியானவர் இருக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொருத்தருமே சொல்லிக்கிறாங்க. நாங்க கத்தோலிக்க திரு அவை என்ன நம்புறோம் அப்படின்னா, எங்களுக்கு அதிகாரம் திரு அவை தான். அப்படி போடு, அப்படி ஓப்பனாக சொல்லிட்டு போங்க. நாங்கள் தான் பைபிளை படிக்கிறதுக்கு அதைத்தான், இதனால தான் அந்த சிலுவை போரே வந்த காரணம். சரி, நம்ம இதோட முடிப்போம். ஏனென்றால் திருச்சபை இயேசுவால் உருவாக்கப்பட்ட, மனிதரால் உருவாக்கப்பட்ட சபை அல்ல. ஓகே, சரி, போதும் ஐயா, நான் அடுத்த பாகத்தில் நம்ம பார்ப்போம்.